அக்டோபர் 31 இந்தியாவில் ராஷ்டிர ஏக்தா திவஸ் என்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. அதாவது நேஷனல் யூனிட்டி டே. ஏக் என்றால் ஒன்று. ஒரே பாரதம் என்ற கட்டமைப்புக்குள் இந்தியாவை கொண்டு வருவதற்காக பாடுபட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டவர். சுதேச அரசுகளான ஜுனாகர், ஹைதராபாத், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவற்றை இந்தியாவோடு இணைப்பதற்காக அரும்பாடுபட்டவர். இதனால் இவர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்படுகிறார். ஜெர்மனியை ஒருங்கிணைப்பதில் போராடியவரின் பெயர் ஓட்டோ வான் பிஸ்மார்க். அதனாலேயே இந்தியாவை ஒரே கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்காக பாடுபட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை இந்தியாவின் பிஸ்மார்க் என்று சிறப்பிக்கிறோம். இவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் போற்றுகிறோம். 1928ஆம் ஆண்டு நடைபெற்ற பர்டோலி சத்தியாகிரகத்தில் விவசாயிகளை ஒருங்கிணைப்பதில் பாடுபட்டதற்காக இவர் சர்தார் என்ற பட்டத்தை பெற்றார். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவரை போற்றும் வகையில் குஜராத் மாநிலத்தில் நர்மதா நதிக்கரையில் இவரது திருவுருவ சிலை நிறுவப்பட்டது. 182 மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிலை உலகிலே மிக உயரமான சிலையாக அறியப்படுகிறது. நன்றி.